நாதமங்கலம் பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். வணக்கம்பா, ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்த்தது. அதுவும் காலையில 7:30 மணிக்கு டைம் போட்டிருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட 9:30 ஆயிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் எல்லாம் 2 மணி நேரமாக இருந்தாலும் எனக்கு அழகாக கும்ப மரியாதையை வரவேற்பு கொடுத்த அனைத்து சகோதரிகளுக்கும், இன்முகத்தோடு காத்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் இங்க பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்துல தர்மபுரியில போட்டி போடுகின்றேன். எதற்காக நம்ம இந்த தேர்தலில் சந்திக்கிறோம் என்றால், முதல்ல தமிழ்நாட தலை நிமிர வைக்க வேண்டும். தமிழ்நாட்டுல இன்னைக்கு அதிகமாக புழங்குவது மது, போதை தான். அடுத்தது வேலையில்லா திண்டாட்டம். வேலை இருக்காமா நம்ம பசங்களுக்கு? வேலை இருக்கா? படிச்சிருக்காங்க, ஆனா வேலை இல்ல. பசங்க நினைச்ச படிப்பு படிக்க முடியலனாலும் நல்லா படிக்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கு வேலை இல்லை. தர்மபுரி மாவட்டத்துல வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப அதிகம். அதனாலதான் லட்சக்கணக்கான நம்மளுடைய பிள்ளைகளும் நம்ம குடும்ப தலைவர்களும் நிறைய பேரு வெளியூர்ல போய் வேலை செய்யறாங்க, கூட இருக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏன் வேலை வாய்ப்பை உருவாக்க முடியவில்லை? இங்க இத்தனைக்கும் சிப்காட்டுக்கு அடிக்கல் நாட்டு எத்தனை வருஷம் ஆகுது? கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆகுது. எத்தனை முறை திறப்பு விழா செய்து விட்டார்கள் சிப்காட்டுக்கு? 2 முறை. ஆனாலும் சிப்காட்ல ஒரே ஒரு தொழிற்சாலை கூட கொண்டு வரவில்லை. அதுதான் கடந்த 5 வருஷமா நடந்திருக்குது. வெறும் அறிவிப்பு அறிவிப்பு அறிவிப்பு, அவ்வளவுதானே தவிர ஒண்ணுமே நிறைவேற்றல. உங்களுக்கு ஒரு சத்தியம் செய்தா என்ன பண்ணணும்? நீங்க பக்கத்து வீட்டுல சத்தியம் செஞ்சு கொடுக்குறீங்க, எப்ப நான் உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வரேன்னு, போவீங்களா? போவாம இருப்பீங்களா? போவோம். சத்தியம் செய்தால் போகணும். வாக்குறுதினா என்ன? நான் இந்த வாக்கு உறுதி செய்வேன் என்பது அர்த்தம். ஆனா வாக்குறுதியை எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவே இல்லை. பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணவில்லை. கல்வி கடன், படிப்புக்காக கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடனை தள்ளுபடி செய்யல. அதே போல நகை கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்களா? எல்லா நகை கடனும் தள்ளுபடி ஆகிவிட்டதா? இல்ல. ஆனால் நீங்கள் மாம்பழத்திற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகள் இருக்கிறாங்க. இப்ப இரட்டை இலையாக இருந்தாலும் சரி, தாமரையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் நீங்கள் மாம்பழத்திற்கு நீங்கள் வாக்களிக்கும் ஒவ்வொரு வாக்கும் உங்களுடைய பயிர்க்கடன், கல்வி கடன், நகை கடன் தள்ளுபடி செய்வதற்கான உறுதியான ஒரு வாக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடன் இல்லாம தானமா வாழணும்? கடன் இருக்கணுமா? கடன் இருக்கக்கூடாது. கடன் சுமை இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் மாம்பழம் சின்னத்திற்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். உங்களுக்காக அந்த கல்வி கடன் எல்லாம் தள்ளுபடி செய்ய நாங்கள் கண்டிப்பாக போராடுவோம், கேட்டு பெறுவோம் என்று நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அதே சமயம் வேலை வாய்ப்பு, பசங்க படிக்கணும், அவங்களுக்கு வேலையை உறுதி செய்யணும். அதே போல மது, போதை இல்லாத தமிழகம் வேணுமா வேணாமா? வேணுமா? மது வேணுமா இல்ல படிப்பு வேணுமா? வேலை வேணுமா இல்ல போதை வேணுமா? அது நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். போதைய பத்தியோ, சாராயத்தை பத்தியோ, மது பத்தியோ இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு கவலையே கிடையாது. அத பத்தி அவங்க ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு வாக்குறுதி தரவில்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்குறுதி என்னன்னா, மது இல்லாத தமிழகம், போதை இல்லாத தமிழகத்தை உடனடியாக உருவாக்குவோம் என்பதுதான். அதை பத்தி தான் நாங்க வாக்குறுதி கொடுக்கிறோம். அந்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்ற நாங்கள் பாடுபடுவோம். நீங்கள் எல்லாம் எனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் வெற்றி பெற்றா நான் எம்எல்ஏ அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம மக்களுக்காக தான் போராடுவேன், நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கைக்காக தான் போராடுவேன். போதை இல்லாத ஒரு தமிழகம் இருந்தா பசங்க நல்லா இருப்பாங்களா? நல்லா படிப்பாங்க, வேலை செய்வாங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? காலையிலே எழுந்து எங்கேயா போயிடுவாங்க, தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும். அப்படிதானே? சாயங்காலமானா எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? அதுவா வீட்டுக்கு வந்தாதான் தெரியும். தகராறு, அடி, உத, குத்து, இதானா? இதேதான் நம்ம வாழ்க்கையா? பெண்களுடைய வாழ்க்கை. அதையெல்லாம் சரி பண்ணணும்னா மது, போதை இல்லாத தமிழகம், நல்ல படிப்பு, நல்ல வேலை இல்லையா? அது வேணும். நல்ல தண்ணி வேணுமா வேணாமா குடிக்கிறதுக்கு? கண்டிப்பாக நல்ல தண்ணி வேணும். அது நம்முடைய உரிமை. நம்ம நல்ல தண்ணி குடிக்கணும். எல்லா ஊர்லயும் பாருங்க நல்ல தண்ணி. ஆனா நம்ம ஊர்ல மட்டும் தண்ணிக்கு வழியே கிடையாது. யாருமே தர்மபுரியை கண்டுகொள்ளவே இல்லை. பாலைவனமா போனா போங்க, எப்படி வேணாலும் ஆயிடுங்க அப்படின்னு கண்டுக்காம விட்டுட்டாங்க. ஆனா தண்ணீர் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வந்து நல்ல தண்ணீர் கொடுப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்கும். மாம்பழ சின்னத்துக்கு நீங்க வாக்களித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்காக இந்த தண்ணீரை தர்மபுரிக்கு கொண்டு வருவேன் என்பதை என்னுடைய வாக்குறுதி. அதை எப்படியா நிறைவேற்றாம நான் இருக்கவே மாட்டேன். அந்த போராட்டத்தை நான் கண்டிப்பாக செய்வேன். எல்லாரிடமும் போய் கேட்பேன். கொடுக்கறதுக்கு தாயுள்ளத்தோட
மாநிலத்திலயும் ஆட்சி, நம்மளுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கும், மத்தியிலும் நம்மளுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கும். கண்டிப்பாக ஒரு 1000 கோடியை தர்மபுரி மாவட்டத்திற்கு திருப்பி விட்டோம்னா கண்டிப்பாக நல்ல தண்ணி உறுதி செய்யப்படும். இவையெல்லாம் செய்தால் தலை நிமிர்ந்து சந்தோஷமாக நம்ம வாழலாம் இல்லையாமா? அதனால மகளிராகிய உங்களை எல்லாம் நாம் கேட்டுக்கொள்வது, மாம்பழ சின்னத்திற்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பசங்களுக்கும் நான் அதான் சொல்றேன், ஆண்களுக்கும் பெரியவங்களுக்கும். நீங்க இந்த நோட்டீஸ் உங்க கையில கொடுத்திருக்காங்களா, அது பின்பக்கத்துல பாருங்க எத்தனை வாக்குறுதிகள். தேர்தல் முடிஞ்சவனே 10,000 ரூபாய் கொடுக்கப்படும், 2000 கொடுக்கப்படும், கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும், பிரிட்ஜ் வழங்கப்படும் என்பதெல்லாம் உடனடி வாக்குறுதி. அதே போல தர்மபுரிக்கு தேவையான சிப்காட்டை கொண்டு வருவது, தர்மபுரிக்கு தேவையான காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வருவது, தர்மபுரி மாவட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்வது, பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதெல்லாம் என்னுடைய கடமையாக நினைத்து உங்களுக்காக சேவை செய்வேன் என்று கூறிக்கொண்டு மாம்பழ சின்னத்துக்கு உங்களை எல்லாம் ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்மா. மறந்துடாதீங்கம்மா, தேர்தல் நாள் 15 நாள் இருக்கு. ஐயோ, நடுவுல எல்லாரும் வருவாங்க, கடைசி 2 நாள் உங்க மனசை மாத்த பாப்பாங்க. அதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கைய மாத்தி எழுதிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நீங்க மாம்பழத்தை மனசுல வச்சிருப்பீங்க, கடைசி 2 நாள்ல ஏதாவது நடந்து உங்களுடைய மனசை மாத்த பாப்பாங்க. அப்படி மாத்திட்டீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய தலையெழுத்தை நீங்களே மாத்தி எழுதுற மாதிரி அர்த்தம். இன்னும் நிறைய கள்ளுக்கடைகளையும் மதுக்கடைகளையும் போதையும் திறந்து விட்டு நம்ம பசங்களுக்கு நல்ல வாழ்க்கை இல்லாம பண்ணிடுவாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, மாம்பழ சின்னம், மாம்பழ சின்னம், மாம்பழ சின்னம். நம் பிள்ளைகளுக்கு படிப்பு, வேலை வாய்ப்பு, நம் பெண்களுக்கு பாதுகாப்பு, நம்ம நாட்டு மக்களுக்கு நல்ல குடிதண்ணீர், அத்தனையும் உறுதி செய்யும் சின்னம் மாம்பழ சின்னம். நீங்க கேட்காமயே உங்களுக்கு 108 ஆம்புலன்ஸ் உங்க ஊருக்கு அனுப்பின சின்ன மாம்பழ சின்னம் தெரியல. நீங்க கேட்டீங்களா 108 ஆம்புலன்ஸ் வேணும் அவசரத்துக்குன்னு? யாருமே கேட்கல. ஆனா 15 வருஷம் முன்னாடியே உங்களுக்காக 1350 ஆம்புலன்ஸ் வண்டிகளை தமிழ்நாட்டுக்கு மட்டுமே அனுப்பிய அன்பு அண்ணன் மருத்துவர் அன்புமணி இருக்காங்க. உங்களுக்காக அவங்க யோசிச்சு நல்ல நல்ல திட்டங்களை கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. அரசு மருத்துவக் கல்லூரி தர்மபுரி, அந்த ஆஸ்பத்திரி போயிருக்கீங்களாமா? போயிருக்கீங்களா? எல்லாரும் போயிருக்கீங்களா? ஊசி போட்டுக்குவீங்களா? யாருக்கு ஊசி போட்டுக்க பயம்? பயமே கிடையாது. ஏன்னா ஒரு முறை உங்களுக்கு ஊசி போட்டாங்க, அந்த ஊசியை தூக்கி போட்டுறாங்க. ஆனா அந்த காலத்துல அப்படியா நடந்தது? ஒரு முறை ஊசி போட்டா அந்த ஊசிய 10 பேருக்கு போடுவாங்க இல்லையா? இப்ப அப்படி கிடையாது. ஒருத்தர் போட்ட ஊசி இன்னொருத்தர் போடக்கூடாது. அந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தா? உங்க உடம்பு நல்லா இருக்கணும். மலேரியா காரனுக்கு போட்ட ஊசி எடுத்து உங்களுக்கு போட்டா என்ன ஆகும்? ஏமா என்ன சொல்ல, ஜாண்டிஸ் ஊசி எடுத்து குழந்தைக்கு போட்டா எப்படி இருக்கும்? திருப்பி ஜாண்டிஸ் வந்துரும்ல. அதனால அப்படிப்பட்ட எந்த தவறும் நடக்கக்கூடாது என்பதற்காக நல்ல நல்ல ஒரு முறை பயன்படுத்தி அந்த ஊசி யாருக்குமே போடக்கூடாது. நோயாளிகளுக்கு போட்ட ஊசிய நல்ல ஒழுங்கா வர்றவங்களுக்கு போடக்கூடாது என்பதற்காகவே அந்த ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய ஊசி, அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள். உங்களுக்காக தான் கிராமப்புற மக்களுக்கு நல்ல சுகாதாரம், நல்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும்னு கொண்டு வந்தார். அதனால அவருடைய சின்னம் மாம்பழ சின்னம் என்பதை கூறிக்கொண்டு உங்களுடைய ஆதரவை மாம்பழ சின்னத்துக்கு மறக்காமல் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்மா. நன்றிமா, நன்றி. சரிங்கம்மா. ஒரு செகண்ட் இது நான்